சிலுக்குவார்பட்டி சிங்கம் ராட்சசன் போல ஒரு பெரிய த்ரில்லர் ஹிட் கொடுத்துட்டு எதுக்கு ஒரு திருப்பி இப்படி கமர்ஷியல் மசாலா படத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் விஷ்ணு விஷாலை கேட்டாங்க. பட் இருந்தாலும் அவர் எடுத்த முடிவுலையும் சூஸ் பண்ண கதையிலையும் கரெக்டாக இருந்ததால் ஒரு கிடைச்சிருக்க சூப்பரான ரிசல்ட் தான் இந்த சிலுக்குவார்பட்டி சிங்கம். படத்தோட கதைலாம் பற்றி புதுசாலாம் எதுவுமே இல்லை. ஆல்ரெடி இதே கதையில் ஒரு 100-150 படம் தமிழில் வந்துருச்சு. அதில் ஒரு 50 படம் எழிலும் சுந்தர் சி மட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. பட் ஆல்ரெடி பார்த்து பழகின கதையாக இருந்தாலும் எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போயிருக்காரு டைரக்டர் செல்லா ஐயாவு. இன்ஃபேக்ட் முதல் படம் மாதிரியே இல்லாமல் ஒரு காமெடி ட்ராக்கை எந்த அளவுக்கு மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. படத்தோட ஆரம்பம்லாம் பார்க்கும்போது எடுத்தோன்னே ஒரு ஐட்டம் சாங் வருது. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோக்கு லவ் வந்து ஒரு டூயட் பாடத்தெல்லாம் பார்க்கும்போது என்னடா இத்தனை காலமாக தமிழ் சினிமா பார்த்ததை அதையே ஒரு ஸ்டீரியோ டைப்பிக்கான கதையே காமிச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு போர் அடித்தாலும் ஒன்ஸ் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கதை உள்ள கிக் ஆஃப் ஆகிட்ட பிறகு இன்ஃபேக்ட் சிங்கமுத்தோட என்ட்ரிக்கு அப்புறம் சொல்லலாம் படம் வேற லெவலில் விழுந்து விழுந்து சிரிக்க வைக்குது. இவ்வளோ நாள் சிங்கமுத்து சந்தானம் கூட வடிவேல் கூட வந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாரு. பட் இந்த படத்தில் தனியாக வந்து அவ்வளோ கலக்குன்னு கலக்கிருக்காரு. சிங்கமுத்துவாக இருக்கட்டும், மனோகராக இருக்கட்டும், இல்லை யோகி பாபாவாக இருக்கட்டும், எல்லாருமே தனித்தனியாக வந்தாலும் அவங்களோட காமெடி ட்ராக்கு பயங்கரமாக சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருக்குது. சிங்கமுத்துவாக இருக்கட்டும், ஆனந்தராஜா இருக்கட்டும், யோகி பாபாவாக இருக்கட்டும், இல்லை மனோகராக இருக்கட்டும், எல்லாரோட காமெடி ட்ராக்கும் வேற லெவலில் ஒர்க் அவுட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா இவங்க 4 பேர் பண்ணுற காமெடியில் விஷ்ணு விஷாலோட ஹீரோயிசமே ரொம்பவே கம்மியாயிடுதுன்னே சொல்லலாம். ஹீரோயின் ரெஜினா கசன்ட்ரா பார்க்குறதுக்கு அழகாக இருக்காங்க, பெருசாக நடிக்கிறதுக்கு ஸ்கோப் எதுவும் இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இத்தனை காலமாக பார்த்து பழகின ஒரு ஹீரோயின்கான கதை தான். ஹீரோயின் என்ன சொன்னாலும் மக்குத்தனமாக நம்பிட்டு இருக்காங்க. பட் கதைக்கு இவங்க ரொம்ப அழகாகவே ஒரு அழகு சேர்க்குறாங்கன்னு கூட சொல்லலாம். வழக்கமாக யோகி பாபு ஹீரோட ஃப்ரெண்டாக தான் வந்து காமெடி பண்ணுவார். பட் இந்த படத்தில் வில்லனோட அடியாளாக வராரு. பட் படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிவு வரைக்கும் அந்த வில்லனுக்கு ஏகப்பட்ட கவுண்டர் கொடுத்து அவர் ஆஃப் பண்ணுறது தான் யோகி பாபுவோட வேலையே. இப்படி படம் ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாருமே தனித்தனியாக காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கிளைமேக்ஸில் ஒரு கல்யாண காட்சி மாதிரி வருது. அங்கே ஒருத்தராக ஜாயின் பண்ணும் போதே நம்மளுக்குள்ள அவ்வளோ ஒரு எந்துவாக இருக்குது. தனித்தனியாக வரும்போது இவ்வளோ காமெடியாக இருக்குது. எல்லாருமே ஒன்று கூடுறாங்க, ஐயா அப்போ என்ன நடக்கும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி படத்தோட கடைசி ஒரு 25 மினிட்ஸ் ஒரு காமெடி ரயாட்னே சொல்லலாம். சிரிச்சு ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ பேருக்கு வயிறு வலிச்சிருச்சு. அந்த அளவுக்கு படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி படத்தோட காட்சிகள் எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். பட் எதுவுமே இது ஆல்ரெடி பார்த்துருக்குமே புளிச்சு போன கதைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த ஒரு ரிமைண்டும் பண்ணல. டேய் செம்மையாக இருக்கா காமெடி விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் வெளியே போகும்போது ஒரு சந்தோஷமான முகத்தோட தான் ஆடியன்ஸ் போகிற மாதிரி இருக்குது. இந்த காமெடி ட்ராக் எது வரைக்கும் டேரக்டர் எடுத்துகிட்டு போயிருக்காருன்னா படம் முடிஞ்சு விஷ்ணு விஷாலுக்கு ஒரு சுபம் எண்டிங்லாம் வந்துட்ட பிறகும் அந்த சின்ன பேர் போடும்போது கிளிப்பிங்ஸ் போவோம்ல, அதுலேயும் ஆனந்தராஜ் வச்சு ஒரு நல்ல காமெடி வச்சு பாட்ஷா படத்தில் ஒரு இந்திரன் இப்போ எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு பாட்ஷா 2 காலான்னு சொல்லிட்டு அதுலேயும் ஒரு ஹியூமரை ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த சிலுக்குவார்பட்டி சிங்கம் படம் விஷ்ணு விஷாலுக்கு ஒரு பேக் டு பேக் ஹிட் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் போய் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக சிரிக்க ஃபுல் வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு 20 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த படம் எந்த அளவுலையும் உங்களை ஏமாத்தாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேரண்டியாக சொல்ல முடியும். இந்த படத்தை இந்த கிறிஸ்மஸ் வீக்கெண்ட் நீங்களும் தேட்டரில் போய் பாருங்கள். படத்தை பார்த்தீங்கன்னா படத்தை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் சினியோடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். You are saying that nobody understands. Can I prove it to you, sir?